கண்மணி அன்பையும் வந்து எல்லாருமே பாராட்டுறாங்க. ரொம்ப அழகா நடிச்சிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வீட்ல பாராட்டிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து சரி வெடி வெடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்கலாம் கூப்பிட்டோன்னே, கண்மணி அன்பும் போய் வெடி வெடிக்கலாம்னு சொல்லிட்டு குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. நல்லா சந்தோஷமா வந்து வெடி வெடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்துட்ருக்காங்க. ஒரு ஒரு வெடியா வெடிக்க ஆரம்பிக்கிறாங்க. எங்க இவங்க 2 பேரும் இந்த மாரி ரொமான்டிக்கா இருக்கிறத பார்த்துட்டு தாங்கிக்கவே முடியல வெண்ணிலாவால. எப்போ பார்த்தாலும் இவங்க 2 பேரும் ஒண்ணாவே இருக்காங்களே! இவங்க 2 பேரும் பிரியவே மாட்டாங்களா? தனித்தனியா வெடி வெடிக்க வேண்டியதுதானே, ஒண்ணா சேர்ந்து வெடி வெடிக்கிறாங்க. எல்லாமே ஒண்ணா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவால தாங்க முடியல. செம கடுப்பாறாங்க வெண்ணிலா. இதெல்லாம் என்னால பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போக பார்க்குறாங்க. உடனே கையை பிடிச்சி தடுத்து நிறுத்துறாங்க ஸ்வேதா. ஏன் வெண்ணிலா நீ வேற போற? நீ வந்து சூப்பரா அன்பு கூட வெடி வெடிக்கணும். அது எப்படி என்னால் முடியும்? நான் அதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன். இங்கே கண்மணி இருந்தால் தானே வந்து வெடி வெடிக்க முடியாது உன்னால் அன்பு கூட சேர்ந்து. கண்மணி வந்து ஒதுங்கிட்டாள்னா அப்போ வெடி வெடிக்க முடியும்ல. அது எப்படி? இப்போ பார் அவளை எப்படி ஓட வைக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படின்னு அந்த ராக்கெட் எடுத்து இப்போ பாரு இந்த ராக்கெட்டு அவன் மேலே போக போகுது. அதுக்கப்புறம் அவள் பயந்து ஓடி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ராக்கெட்டை வந்து திருப்பி வந்து அப்படியே வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம கண்மணி மேலே இந்த பக்கம் திருப்பி விட்டுறாங்க வச்சு. கண்மணி கிட்ட போது உடனே அன்பு என்ன பண்ணுறாரு, கண்மணி வந்து அப்படியே தாங்கி வந்து உடனே வந்து ஹக் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவங்க நகர்த்திடுறாரு. அந்த ராக்கெட்டும் போயிட்டு வேறு இடத்துல வந்து விழுந்துருது. அதை பார்த்துட்டு வந்து செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாங்க எல்லாரும். ஒன்றும் அடிப்படல கண்மணின்னொன்னே ஒன்றும் அடிப்படலன்றாங்க. 2 பேருமே அப்படியே ஹக் பண்ணிவிட்டு அப்படியே தண்ணியை மறந்து நிற்கிறத வெண்ணிலா பார்த்துட்டு இன்னும் டென்ஷன் ஆகிடுறாங்க. இதை தான் நான் பார்க்கணுன்னீங்களா, அதுக்கு தான் என்னை நிற்க சொன்னீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா டென்ஷன் ஆகிடுறாங்க. ஐயோ இப்படி ஆகும்னு நினச்சி கூட பார்க்கலையே, என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஒன்றும் புரியாமல் ஸ்வேதா வந்து பார்க்குறாங்க. உடனே மயூரி ஐயோ ஒன்றை போய் நம்பினேன் பாரு அப்படின்றாங்க மயூரி. உடனே வந்து வெண்ணிலா ஒரு 2 பேரும் பார்க்குறாங்க. ஐயோ இவகிட்ட மாட்டிக்கிட்டோமே, இங்கே எது ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போகிறாங்க. வெண்ணிலா செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. ஒன்றும் இல்லை கண்மணி, எனக்கு ஒன்றும் ஆகலைங்க, நான் பயப்படலைங்க, நீங்கள் தாங்க ரொம்ப பயந்துட்டீங்க அப்படின்னோடனே, இல்லை அது உன் பக்கமாக வந்துச்சா, அதான் நான் ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்னோடனே, என் பக்கமாக வந்தால் கூட எனக்கு எப்படி இப்போ வந்து நகரணும்னு தெரியுங்க, ஏன்னா நான் எவ்வளோ வெடி வெடிச்சிருக்கேன், அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைங்க, அதெல்லாம் ஒன்றும் ஆயிருக்காது, அதுக்காக அப்படின்னோடனே, சரி அதுதான் நீங்கள் என்னை காப்பாற்றிட்டீங்கல்ல, நீங்கள் இருக்க போது நான் ஏன் கவலை பண்ணணும் அப்படின்றாங்க. உடனே வந்து சிரிக்கிறாரு நம்ம வந்து அன்பு. இங்கே பாரு கண்மணி, வெடி வெடிக்கும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும் புரியுதா, சும்மா வந்து நீ இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பாமல் வந்து பார்க்காம எதுவுமே பண்ணக்கூடாது. சரி அது போட்டோம், பசங்க இங்கே நம்ம கூட தான் இருக்காங்க, நம்ம 2 பேரும் இங்கே தான் இருந்து யார் வந்து அங்கே ராக்கெட் வச்சுருப்பா அப்படி சொல்லிட்டு, ஐயோ நம்ம தான் வச்சோன்னு தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு ஸ்வேதா வந்து எட்டி பார்த்துட்டு ஓடியே போயிடுறாங்க. உடனே வந்து ஐயோ நம்ம மாடியில் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மயூரி ஓடி போயிடுறாங்க. உடனே திரும்பி பார்க்குறாங்க, பார்த்தா வெண்ணிலாவே ஆளை காணோம். வெண்ணிலா தான் இந்த வேலையாக இருக்குமோ, அவள் ஒரு வேலை இந்த மாதிரி பண்ணியிருப்பா, அவள் இதே வேலையை தானே சுற்றிட்டுருக்கா, விட மாட்டேன் கண்மணிக்கு ஏதாவது ஒன்றுனா நான் விடுவேன் நினச்சிட்ருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டென்ஷன் ஆகிறாரு. என்னங்க என்ன யோசிக்கிறீங்க நண்பு சொன்னோன்னே, ஒன்றும் இல்லை கண்மணி அப்படின்றாரு. எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சு போச்சுங்க. என்ன விஷயம் அப்படின்னோடனே, உங்களுக்கு என் மேலே ரொம்ப ரொம்ப அன்பு, ஆனால் இந்த அன்பு இல்லைன்னு சில பேர் சொல்கிறாங்க, அதை இதுக்கப்புறம் நான் நம்ப போகிறது இல்லைங்க, உண்மையிலே என் மேலே நீங்கள் உயிரே வச்சுருக்கீங்கன்னு இப்போ தாங்க எனக்கு புரியுது அப்படின்னா, அப்போ இவ்வளோ நாள் வந்து நீ புரிஞ்சுக்கல அவ்வளோதானே அப்படின்னோடனே, உடனே வந்து சித்தப்பா என்ன பண்ணிட்டுருக்கீங்க, இங்கே வாங்க இதெல்லாம் எடுத்து கொடுங்க அப்படின்ட்டாங்க. சரி எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செழின் கூடயும் அந்த பாப்பா கூடயும் சேர்ந்து வெடியெல்லாம் வெடிக்க ஆரம்பிக்கிறாங்க. சந்தோஷமாக ஒவ்வொரு வெடியாக வந்து 2 பேருமே வந்து சந்தோஷமாக வெடிச்சிட்ருக்காங்க. இங்கே வந்து வெண்ணிலா செம்ம கடுப்பாகிறாங்க. இவங்க 2 பேரும் பிரிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா பண்ணால் 2 பேரும் ஒன்றா சேர்ந்துக்கிறாங்களே, இவங்க 2 பேரும் பிரிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா பண்ணியே தீரணும். இந்த தீபாவளியை தீபாவளியை செம்மையாக செலிப்ரேஷன் பண்ணுறாங்க, விடக்கூடாது. அன்பு கூட நான் தான் இந்த தீபாவளியை செலிப்ரேஷன் பண்ணணும். கண்மணி என்ன இப்படி பண்ணுறா, அதுவும் அப்படி ஒட்டிகிட்ருக்க, நீ தான் எல்லாமே பண்ணுவியா கண்மணி உனக்கு விஷயம் தெரியுமா, அன்பு எனக்கானவனை நீ பக்கத்தில் வச்சுருந்தா அதுக்காக உனக்கானவன் ஆகிடுவான் அவன், விடமாட்டேன் கண்மணி விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி இவங்க 2 பேரும் பிரிக்கிறமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காங்க. இங்கே வந்து கண்மணி அன்பும் வந்து எல்லா வெடியும் வெடிச்சிட்டு டயர்டாகிடுச்சின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ குழந்தைங்க 2 பேருமே வந்து தூங்க போகிறாங்க. அப்போ அவங்க 2 பேரும் நாங்கள் சித்தப்பா சித்தி நாங்களும் உங்கள் ரூம்லேயே தூங்கிட்டோமா அப்படின்னோடனே, உடனே வந்து போய் பார்க்குறேன், ஆமாம் இவங்க 2 பேரையும் அவங்க ரூமில் தூங்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க ஸ்வேதாவும் மயூரியும்.